வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். இன்னும் இந்த பிரபஞ்சத்திலே தோன்றிய சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர், அனைத்து ஞான பெருமக்களையும் இந்த புனிதமான நல்ல தினத்திலே நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்ளும். அனைவரிடமிருந்து வரக்கூடிய அந்த தெய்வீக ஆசிகளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்று உலக யோகா தினம். அதாவது கலைகளிலே முதன்மையான கலையாக யோகக்கலையை நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கலைகள் மொத்தம் 64. 64 முதல் கலை யோகக்கலை. ஏன் இந்த சிறப்பு இந்த யோகக்கலைக்கு அப்படின்னா, எல்லா கலைகளினுடைய உச்ச நிலையும் இறை உணர்வை பெறுவதுதான். நீங்க ஒரு நடனக்கலை எடுத்து அதுல ஆழமா பயணித்தவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க இறையுணர்வு பெற்றவங்களா இருப்பாங்க. ஒரு பாடல் கலை எடுத்து மிக ஆழமாக பயணித்தவர்கள் இறை உணர்வை பெற்று விடுவார்கள். இப்படி ஒவ்வொரு கலையினுடைய உச்ச நிலையும் இறை உணர்வை பெறுவதாக இருக்கிறது. அப்போ முழுக்க முழுக்க இறை உணர்வுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கலை இந்த யோக கலை. இப்ப மனிதன் தான் என்ன நோக்கத்திற்காக இந்த பிறவி எடுத்தானோ அந்த நோக்கத்தை அடைவதற்கான ஒரு கலை தான் இந்த யோக கலை. மனித வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை துன்பங்களையும் போக்குவதற்கான கலை இந்த யோக கலை. யோகா என்பது மேலோட்டமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அது மேலோட்டமான விஷயம் அல்ல. அது ஒரு மிக ஆழமான ஒரு செயல். அதாவது மனித வாழ்க்கையிலே துன்பங்கள் வந்தபோது அந்த துன்பங்களை போக்க வேண்டும் என்பதற்காக சிந்தித்த யோகியர்கள், ஞானியர்கள், மகான்கள், இவர்கள் அனைவரும் கண்டெடுத்த அற்புத பயிற்சிகள் தான் யோக பயிற்சிகளாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப மனித வாழ்வில் இருக்கிற அனைத்து துன்பங்களையும் போக்குவதற்காக மகான்கள் கொடுத்த கொடை இந்த யோகக்கலை. இந்த யோகக்கலை பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த பூமியில இருக்கின்ற போதும், 100
இது இன்னும் உலகம் முழுக்க பரவி இருக்கிறதா? உலக மக்கள் அனைவராலும் கடைபிடிக்கப்படுகிறதா? அப்படின்னு கேட்டா இல்லை. குறிப்பாக 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்த உலக யோகா தினம் என்று ஒன்று அறிவிக்கப்படுகிறது. அதை உலக நாடுகள் அனைத்தும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இதை கடைபிடிக்க ஆதரவளிக்கிறது. இது இந்த யோகத்தை இந்த உலக மக்கள் அனைவருக்கும் கொடுக்க நினைத்த அந்த யோகிகளுக்கு, ஞானிகளுக்கு நாம் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றிக்கடன் என்று சொல்லலாம். ஏன்னா, என்னதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நாம் வைத்திருந்தாலும், அது மக்களுக்கு சென்று அது பயன்பாட்டுக்கு வரும்போது தான் அதனுடைய உயர்வை நாம உணர முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது. அப்போ அந்த ஞானிகள் என்ன நினைத்தார்களோ, ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதுதான் மகான்களுடைய நோக்கம். அப்ப அதற்கு ஏற்ற செயல்முறைகளை அவங்க வடிவமைத்ததுதான் யோக பயிற்சிகள். இப்ப யோக பயிற்சிகளை பல மகான்கள் வடிவமைத்தாங்க. அது பதஞ்சலி மகான் தொகுத்து அஷ்டாங்க யோகமாக நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அஷ்டாங்க யோகத்திலே 8 அங்கங்கள். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி என்று ஒரு மனிதன் எவ்வாறு சாப்பிட வேண்டும், எவ்வாறு தூங்க வேண்டும் என்பதிலிருந்து தொடங்கி ஒரு மனிதன் அந்த இறைவனோடு இணைவதற்கான அத்தனை செயல்களும் யோக பயிற்சியிலே அடக்கம். இதான் யோகத்தினுடைய சிறப்பு. அப்ப இதைத்தான் பல ஆண்டுகளாக நாம கடைபிடித்து வருகிறோம். இன்று பொதுவாக யோகா அப்படின்னு சொன்னாலே இந்த ஆசனங்களை செய்யறது அப்படிங்கிற ஒரு தன்மை மக்கள்கிட்ட அறிவுல நிலை பெற்றிருக்குது. அப்ப யோகா அப்படிங்கிறது வெறும் யோகா ஆசனங்களை செய்வது மட்டுமல்ல. அது யோகத்தினுடைய ஒரு அங்கம். 8 அங்கங்களிலே ஒரு அங்கம். சரிங்களா? அப்ப யோகா என்றால் என்ன? யோகா என்றால் இணைதல், இணக்கமாக இருத்தல், ஒன்றாதல், இரண்டறக் கலத்தல் என்று பொருள். அதாவது நாம் எங்கெல்லாம் ஒன்றாக நிற்கிறோமோ, இணைந்து நிற்கிறோமோ, அங்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை நாம் உணர முடியும். அதாவது நம் உடலும் உயிரும் இணக்கமாக இருக்கும்போது உடலிலே ஆரோக்கியம் இருக்கிறது. நம் உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். நிலம் நம் பருவுடலாக, நீர் இரத்த ஓட்டமாக, நெருப்பு வெப்ப ஓட்டமாக, காற்று சுவாசமாக, விண் உயிராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப கெட்டி பொருளான பருவுடலும் லேசான விண்ணும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்க வேண்டும். ஆனால் இதில் இருக்கிற முரண்பாடு, கெட்டி பொருளான பருவுடல் கீழ் நோக்கி இழுக்கப்பட்டு கொண்டிருக்கும், லேசான விண் மேல் நோக்கி இழுக்கப்பட்டு கொண்டிருக்கும். அப்ப கீழ் நோக்கி இழுக்கப்படுகின்ற உடலையும் மேல் நோக்கி இழுக்கப்படுகின்ற உயிரையும் இணைத்து பிடித்திருப்பது எது? அங்கு ஒரு இணக்கத்தை உருவாக்குவது எது என்று சிந்தித்தால், இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய 3 ஓட்டங்கள், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். அப்ப இந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இணக்கமாக, இனிமையாக ஓடும்போது நமது உடலிலே உடலும் உயிரும் இணக்கமாக இருக்கும் என்ற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை கண்டறிந்தார்கள் நமது முன்னோர்கள்.
அப்ப அந்த ஒரு உயர்ந்த தெளிவிலே நமக்கு அந்த 3 ஓட்டங்களையும் இணக்கமாக ஓட செய்வதற்கான பயிற்சிகளை வடிவமைத்து கொடுத்தாங்க. அப்ப அந்த பயிற்சியை முறையாக செய்யும்போது உடலும் உயிரும் இணக்கமாக இருக்கிறது. இப்ப உடலும் உயிரும் இணக்கமாக இருப்பதுக்கு ஒரு பயிற்சி, அதை உடற்பயிற்சி என்றும் யோக பயிற்சி என்றும் சொன்னாங்க. இது முதல் நிலை. 2வது நிலையில எங்க இணக்கம் வேணும் அப்படின்னா, நம்ம உயிரினுடைய வெளிப்பாடாக இருக்கிற மனதிலே. இப்ப உயிருக்கும் மனதிற்கும் ஒரு இணக்கம் வேணும். நம்மளுடைய மனம் நம்மளோட இணங்கி நம்மளோட கட்டுப்பாட்டுல இருக்கணும். ஆனா பொதுவா மக்களுக்கு அந்த உயிருக்கும் மனதிற்குமான ஒரு இணக்கம் இல்ல. உயிர் ஒன்றை நினைக்கிறது, மனம் ஒன்றை நினைக்கிறது. உயிர்னா உயிர்ல இருக்கிற அறிவு. அறிவொன்றை நினைக்கிறது, மனம் ஒன்றை நினைக்கிறது. அப்ப அந்த உயிருக்கும் மனதிற்கும் ஒரு இணக்கம் வேணும். அப்பத்தான் ஒரு மனிதனுக்கு மன அமைதி, மன நிம்மதி, மன ஆரோக்கியம், மன வளம் இதெல்லாமே அமையும். அப்ப அந்த உயிருக்கும் மனதிற்கும் இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு மகான்கள் சிந்தித்த போது, அந்த மனதிற்கு ஒரு பயிற்சியை கொடுத்தார்கள் உயிரோடு இணைவதற்கு. அப்ப எடுத்தோனே உயிரோட இணைய முடியல. ஏன்னா மனம் அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கிற செயல்ல செஞ்சுட்டு இருக்கிறதால, அதைய ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வர்றதுக்கு வெளியிலே அலைந்து கொண்டிருக்கிற மனதை உள்பக்கமாக திருப்ப தாரணா, உள்ளே திருப்பிய மனதை ஏதோ ஒரு பொருள் மேல் குவித்து முழு கவனத்தையும் அது மேல் செலுத்துவதற்கு தாரணா, வெளியே செல்கின்ற மனதை உட்பக்கம் திருப்புவதற்கு பிரத்யாகாரா, உள்ளே திரும்பிய மனதை ஏதோ ஒன்றின் மேல் குவிப்பதற்கு தாரணா, அந்த குவிதல் உயிரின் மேல் நிகழ்வதற்கு தியானம் என்று 3 நுட்பங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதற்கு அடுத்த நிலையில யாரொருவர் தியானத்தை முறையாக செய்கிறாரோ அவருக்கு இறைவனோடு மனதை இணைக்கக்கூடிய ஆற்றல் வந்துடும். அது சமாதி நிலை என்று சொன்னாங்க. 3வதான இணக்கம், முதல் இணக்கம் உடலுக்கும் உயிருக்கும், 2வது இணக்கம் உயிருக்கும் மனதிற்கும். அப்ப உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் ஒரு மனிதன் பெற முடியும். 3வது இணக்கம், ஒரு மனிதன் தான் வாழ்கின்ற சமுதாயத்தோடு இணக்கமாக வாழ வேண்டும். ஏன்னா நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு சமுதாயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப சமுதாயத்துக்கூட இணக்கமாக இருக்கும்போதுதான் அந்த இன்பத்தை நாம முழுமையாக பெற முடியும். அங்க பிணக்கு வந்துருச்சுன்னா அங்க துன்பம். உடலுக்கும் உயிருக்கும் பிணக்கு வந்தால் துன்பம். உயிருக்கும் மனதிற்கும் பிணக்கு வந்தால் துன்பம். அது இணக்கமாக மாற்ற வேண்டும். அதுதான் யோகானுடைய நோக்கம். இப்ப 3வதாக தனக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு இணக்கம் வேண்டும். ஏன்னா சமுதாயத்தினுடைய மொத்த உழைப்பையும் பயன்படுத்தி தான் நாம வாழ்றோம். அப்ப அந்த சமுதாயத்தோடு இணக்கமாக இருந்தால்தான் நாம மகிழ்ச்சியாக வாழ முடியும். இதற்காக மகான்கள் நமக்கு 3 விதிகளை கொடுத்தாங்க. அறநெறி என்று. அதுதான் ஒழுக்கம், கடமை, ஈகை என்று சொல்லக்கூடிய அந்த 3 விதி. அப்ப ஒவ்வொரு மனிதனும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தராத எண்ணம் சொல் செயலிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுவது ஒழுக்கம் என்று நிர்ணயிக்கப்பட்டது. 2வதாக கடமை என்பது தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய சுற்றத்திற்கும் தன்னுடைய ஊருக்கும் தன்னுடைய உலகத்திற்கும் அவர்களால் பெற்ற கடனை தான் திருப்பி செலுத்துவது கடமை என்று அறமாக மாறியிருக்கிறது. அப்ப எல்லா இடத்திலையும் நம்ம கடன் பட்டிருக்கிறோம். அதுக்கு நம்மால முடிந்ததை திருப்பி செலுத்துறது தான் நம்முடைய வாழ்க்கையாகவே மாறி இருக்கிறது. 3வதாக ஈகை. முடியாதவர்கள், இயலாதவர்கள், வயதானவர்கள், குழந்தைகள் இவர்களுக்காக நம்மால் முடிந்த
உதவிகளை நாம் முழுமையாக செய்ய வேண்டும் என்பது ஈகை குணமாக. அப்ப எந்த ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு, கடமையோடு, ஈகையோடு வாழ்கிறானோ, அவன் சமுதாயத்தோடு இணக்கமாக வாழ்வான். சமுதாயத்திலே மகிழ்வாக வாழ்வான். அப்ப இந்த அறநெறிகளை நமக்கு சமுதாயத்தோடு இணக்கமாக வாழ்வதற்காக கொடுத்தாங்க. ஏன்னா சமுதாயத்தோடு இணக்கமாக வாழும்போது தான் நம்ம மகிழ்ச்சியா வாழ முடியும். 4வதாக நிறைவாக உச்சநிலையான ஒரு இணக்கம், மனிதன் இயற்கையோடு இணைந்திருக்க வேண்டும். ஆக்சுவலா இயற்கையினுடைய ஒரு பங்கு தான் நாம. ஆனா நம்ம இயற்கையோட இணைந்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா இணைந்து இல்ல. நீங்க பாருங்க, மற்ற பொருட்கள், ஒரு மரத்தை பார்த்தா இயற்கையா உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஒரு யானையை பார்த்தா ஒரு இயற்கையா தெரியுது இல்லையா? ஒரு அருவி, ஒரு கடலை பார்த்தா இயற்கையா தெரியுது இல்லையா? ஆனா ஒரு மனுஷனை பாருங்க, உங்களுக்கு இயற்கையா தெரியாது. ஒரு கட்டடத்தை பார்த்தா எப்படி தெரியுதோ, அல்லது ஒரு செயற்கை பொருளை பார்த்தா எப்படி தெரியுதோ, அப்படித்தான் மனிதனும் இன்னைக்கு காட்சி அளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். குழந்தைய பார்த்தீங்கன்னா இயற்கையா தெரியும். அப்ப நம்ம இயற்கையிலிருந்து செயற்கைக்கு மாறிட்டோம். இயற்கையிலிருந்து விலகி வந்துட்டோம். அப்ப நாம அந்த இயற்கையோடு இணைய வேண்டும். அந்த இயற்கையினுடைய மூலமான இறைவனோடு இணைய வேண்டும். அதற்காக நமக்கு நிறைய தத்துவ விளக்கங்களையும், அதற்கான பல யோக பயிற்சிகளையும், தியான நுட்பங்களையும் நம்ம முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இவ்வாறு ஒரு மனிதன் 4 நிலையிலே இணக்கம் பெற வேண்டும். உடலும் உயிரும் இணக்கமானால் உடல் ஆரோக்கியம். அதற்கு உடலுக்கு ஒரு பயிற்சி செய்ய வேண்டும். 5லே அளவு முறையை கடைபிடிக்க வேண்டும். உண்ணுகின்ற உணவு, உறக்கம், உழைப்பு, பாலுறவு, எண்ணம், இந்த 5லும் யாரொருவர் அளவு முறையை கடைபிடித்து உடலுக்கான பயிற்சியை முறையாக செய்து இன்னும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். 2வது, உயிரும் மனமும் இணக்கமாக இருந்தால் மன அமைதி கிடைக்கும். அப்ப அதற்காக மனதிற்கான தியான பயிற்சிகளும், இன்னும் மனதில் இருக்கிற குணங்களை சீரமைப்பதற்காக தற்சோதனை பயிற்சிகளையும் வழங்கி இருக்கிறார்கள் மகான்கள். அடுத்ததாக, தனக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு இணக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால, ஒரு மனிதன் அறநெறிகளை கடைபிடித்து வாழணும். எல்லா மதங்களுடைய சாரமும் பார்த்தீங்கன்னா அறநெறி தான். அந்த ஒழுக்கம், கடமை, ஈகை உணர்வோடு ஒரு மனிதன் வாழணும் அப்படிங்கிறத முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. 4வதாக, ஒரு மனிதன் இயற்கையோடு, இறைவனோடு இணைய வேண்டும். அதற்காகத்தான் இறை வழிபாடு. இறை வழிபாடு என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கிற பக்தி மார்க்கமாகட்டும், ஞான மார்க்கமாகட்டும், அனைத்துமே இதனுடைய அடிப்படையிலே நமக்கு கொடுக்கப்பட்டதுதான். அப்ப இந்த 4 விதத்திலே ஒரு மனிதன் இணக்கம் பெறும்போது அவனுடைய வாழ்க்கை முழுமையாக இருக்கும், நிறைவாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அதைத்தான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு மிக மிக எளிமையாக யோக பயிற்சியாக மாற்றி கொடுத்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக இந்த இயமம், நியமம் என்று சொல்லக்கூடியது விதிகள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே எதை கடைபிடிக்க வேண்டும், எதை விட வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும், அல்லதை விட வேண்டும்னு மகரிஷி சொல்லுவாங்க. அப்ப முற்காலத்திலே யோக பயிற்சிக்கு அதிக மக்கள் வராததுக்கு ஒரு முக்கிய காரணம், இந்த இயம நியமங்கள்ல அதிக கவனம் செலுத்தினாங்க முதல்ல வரும்போதே. அப்படி இயம நியமங்கள்ல யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அடுத்தது ஆசன பயிற்சி கொடுத்தாங்க. ஆசனத்துல வெற்றி பெற்றால்தான் பிராணாயாமம், பிராணாயாமத்துல வெற்றி பெற்றால்தான்
பிரத்யாகாரா ஒவ்வொன்றிலும் வெற்றி பெற்றால்தான் தியான நிலைக்கு 7ஆம் நிலையாக வர முடியும். ஆனா மகரிஷி பார்க்குறாங்க. இந்த கால மக்களுக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு, பெண்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த யோக பயிற்சி சென்றடையணும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போனோம் அப்படின்னா, மக்களுக்கு யோக பயிற்சி செல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப என்ன பண்றாங்க, அந்த நியமங்களை அந்த யோக கலையிலிருந்து முன்னாடி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டாங்க. யாரு உள்ள வந்தாலும் முதல் வேலையா உடலுக்கு ஒரு பயிற்சி குடுத்தாங்க. உடற்பயிற்சி என்று. அதுவும் இந்த யோக பயிற்சிகளை செய்வது என்பது எல்லாருக்கும் சாத்தியமானது அல்ல. யோக ஆசனங்களை செய்வது என்பது. அப்போ அதிய மிக மிக எளிமைப்படுத்தி பல்வேறு ஆசனங்களை, பிராணாயாம நுட்பங்களை எல்லாம் ஒன்றாக்கி அனைவரும் செய்யக்கூடிய ஒரு யோக பயிற்சியை வடிவமைத்து, இன்னைக்கு மனிதனுக்கு முதல் தேவை உடல் ஆரோக்கியம். ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா வாழணும்னா முதல் தேவை உடல் ஆரோக்கியம். அப்ப உடல் ஆரோக்கியத்திற்கு முதல்ல வந்த உடனே உடற்பயிற்சி. முதல் நாள் முதல் பயிற்சி உடற்பயிற்சி தொடங்கிருவாங்க. அப்ப உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கான ஆசன பயிற்சிகளை மகரிஷி அவர்கள் எளிய முறை உடற்பயிற்சியாக மாற்றி மிக ஒரு அற்புதமான பயிற்சியை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதற்குள்ளேயே பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியை இணைச்சிட்டாங்க. 2 in 1. அஷ்டாங்க யோகத்திலே ஆசனத்தையும் பிராணாயாமத்தையும் ஒன்றிணைத்து மகரிஷி அவர்கள் நமக்கு எளிய முறை உடற்பயிற்சியாக அற்புதமாக வடிவமைச்சு கொடுத்துட்டாங்க. 2வது, நம்ம மன்றங்கள்ல பார்த்தீங்கன்னா 3வது நாள் நமக்கு தியானம் சொல்லிக் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் நாள் உடற்பயிற்சி சொல்லிக் கொடுப்பாங்க. 2வது நாள், 3வது நாள், அதிகபட்சம் 4வது நாளுக்குள்ள தியானம் சொல்லிக் கொடுத்துருவாங்க. அப்போ பல ஆண்டுகள் கழித்து கிடைக்க வேண்டிய தியானத்தை மகரிஷி அவர்கள் என்ன பண்றாங்க, இப்ப மனிதனுக்கு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னா மனம் போல வாழ்க்கைன்னு ஆயிப்போச்சு. அப்ப உடலை ஆரோக்கியப்படுத்தி மனதை அமைதிப்படுத்த வேண்டியது முதல் கடமைன்னு புரிந்து கொண்டு, உள்ள வந்த உடனே 3வது நாள் தியானம். அப்ப அந்த தியானத்துல என்னவெல்லாம் மகரிஷி பண்ணியிருக்காங்கன்னா, அஷ்டாங்க யோகத்திலே 3 விஷயத்தை ஒன்றிணைத்து ஒரு தியானமாக மகரிஷி மாற்றிட்டாங்க. அதாவது பிரத்யாகாரா என்று சொல்லக்கூடிய மனம் வெளியே அலைந்து கொண்டிருக்கிற மனதை உட்பக்கமாக திருப்புவது, அந்த உட்பக்கமாக திருப்பிய மனதை ஏதோ ஒன்றின் மேல் நிலைப்படுத்துவது, அதற்கப்புறம் அதை நம்ம உடலிலே இருக்கிற உயிரின் மேல் நிலைப்படுத்துவது என்று 3 நிலை. பிரத்யாகாரா, தாரணா, தியானம். அப்ப அந்த 3ஐயும் ஒன்றுபடுத்தி நமக்கு ஆக்ஞை என்ற ஒரு தியானத்திலே மகரிஷி அவர்கள் நேரடியாக ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உயிரை உணர்வதற்கான ஒரு நுட்பத்தை சொல்லிக் கொடுத்துட்டாங்க. இது முற்காலத்திலே சில மகான்கள் செய்திருக்கிறாங்க. அதற்கான பாடல் குறிப்புகள் எல்லாம் இருக்குது. அதை பயன்படுத்தி மகரிஷி அவர்கள் நமக்கு 10 நிமிடத்திலே, வெறும் 10 நிமிடத்திலே நம்முடைய உயிராற்றலை உணர்வதற்கான ஒரு அற்புதமான தியானத்தை, ஆக்ஞை தியானத்தை, நெற்றிக்கண் தியானத்தை, புருவமைய தியானத்தை, ஞானக்கண் தியானத்தை நமக்கு தொடங்கிட்டாங்க. இதுதான் மகரிஷி அவர்களுடைய மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா யோகி ராஜ் என்று அவர்களுக்கு ஒரு மகான் பட்டம் கொடுக்கும்போது இதைத்தான் வலியுறுத்துறாங்க. இதனால் வரைக்கும் வந்த யோகிகள் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய நன்மையை செய்திருந்தாலும், அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எல்லோருக்கும் ஒரு மைல்கல்லாக இருக்கிறார்கள். எப்படின்னா இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப 8 அங்கங்களிலே ஆசனத்தையும் பிராணாயாமத்தையும் இணைத்து உடற்பயிற்சியாகவும், பிரத்யாகாரா, தாரணா, தியானம் இந்த 3ஐ இணைத்து ஆக்ஞை தியானமாகவும் மகரிஷி அவர்கள் வந்த உடனே நமக்கு கொடுக்குறாங்க. தியானத்திலே ஒருவர் ஆழ்ந்து ஈடுபடும் போது சமாதி நிலைக்கு ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் சென்று விட முடியும். அதையும் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒரு மாதம் 2 மாதத்திற்குள்ளாகவே அந்த சமாதி நிலை அடைவதற்கான தியானமாக துரியாதீத தியானத்தையும் நமக்கு கொடுத்துட்றாங்க. எவ்வளவு எளிமை பாருங்க.
எவ்வளவு ஒரு உயர்ந்த விஷயம். பட் எவ்வளவு எளிமையா நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. அப்புறம் நியமங்கள கொண்டு வந்து பின்னாடி சேர்த்திட்டாங்க. அந்த பிரத்யேகார தாரணா தியானம்னு உடற்பயிற்சியும் சொல்லிக் குடுத்ததற்கு பிறகு நியமங்கள சேர்த்துறாங்க. அந்த நியமங்களை தான் நாம தற்சோதனை பயிற்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். நியமம்னா என்ன? நல்லதை செய்யணும், அல்லதை விடணும். அவ்வளவுதானே? அப்ப எது நல்லது, எது அல்லது என்று பிரிப்பதற்காகத்தான் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் என்ற பயிற்சி எல்லாம் பின்னாடி மகரிஷி அவங்க இணைக்கிறாங்க. ஏன்னா, ஒரு மனிதன் நீ நல்லத செஞ்சுட்டு கெட்டத விட்டுட்டு வந்தாதான் உனக்கு யோகம் என்று சொன்னால், அது அப்புறம் அவனுக்கு பெருசா யோகமே தேவைப்படாதே. இல்லையா? இப்ப மகரிஷி பார்க்குறாங்க, யாருக்கு யோகம் வேணும்? கெட்டது செய்றவனுக்கு தான் யோகம் வேணும். இல்லையா? அவன் நல்லவனாக மாறுவதற்கு முயற்சி செய்றான். இன்னைக்கு எல்லாருமே நம்ம கெடுதல்ல இருந்து நல்லதுக்கு மாறுறதுக்கு முயற்சி செய்றோம். பட் நம்மனால எவ்வளோ பேரால முடியுது? சரி, கோபப்படக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். கவலைப்படக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். பொறாமப்படக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். ஏன் கெட்ட பழக்கவழக்கங்கள்ல இன்னைக்கு குடிப்பழக்கம், போதை பழக்கத்திலிருந்து விடுபடணும்னு நெனைக்கிறோம். எல்லாருமே நெனைக்கிறாங்க, மாட்டிக்கிட்டவங்க. எல்லாருமே அடிக்ட். இன்னைக்கு செல்ஃபோனுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம். சரி, டிவிக்கு நெறைய அடிமையா இருக்கிறோம். இப்படி எல்லாருமே எல்லா இடத்துலயும் அடிமையா இருக்கிறோம். அப்ப அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு எனக்கு ஒரு பயிற்சி வேணும். நல்லா புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு பயிற்சியை நான் செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்க தேவை. இதை விடுபட்டா தான் நான் உங்களுக்கு ஒரு பயிற்சி குடுப்பேன்னு சொன்னா, அது கொஞ்சம் முரண்பாடா இருக்கு. நான் குறை சொல்லல எதையும். சிந்திப்பதற்கு முரண்பாடா இருக்கு. இப்ப மகரிஷி என்ன பண்றாங்க, வந்த உடனே உடலை ஆரோக்கியப்படுத்தி, மனதை அமைதிப்படுத்தி, மனதை ஆற்றல்படுத்தி, மனதை சக்திப்படுத்துவதற்காக ஒரு தியானத்தையும், உடற்பயிற்சியும் குடுத்ததோட மட்டும் இல்லாம, உயிராற்றலை வளப்படுத்துவதற்கு சித்தர்கள் கொடுத்த காயகல்ப பயிற்சியும் அந்த அடிப்படை பயிற்சியில குடுத்துர்றாங்க. அப்ப உடல், உயிர், மனம் 3 ஆற்றல் படக்கூடிய ஒரு மனிதன், தான் நினைத்ததை நடத்த முடிகிறது. எனக்கு தெரிஞ்சு மன்றலுக்கு வந்து நெறைய பேரு இந்த 13 நாள் பயிற்சியிலேயே குடிய நிறுத்தியிருக்காங்க, புகைய நிறுத்தியிருக்கிறாங்க, தேவையற்ற கெட்ட பழக்கவழக்கங்களை நிறுத்தியிருக்கிறாங்க, மனதை அமைதிப்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்? மனதிற்கு ஆற்றல் வந்துருச்சு. நம்ம நினைத்ததை நடத்தக்கூடிய வல்லமை நம்ம மனதிற்கு கிடைச்சிருச்சு. அப்ப இது எல்லாம் மகரிஷி ஆழமாக சிந்தித்து, நமக்கு ஒரு அற்புதமான யோக பயிற்சிய வடிவமைச்சு குடுத்திருக்காங்க. இதுல இன்னும் பல்வேறு சிறப்புகளை இணைத்திருக்கிறாங்க. அதுதான் மகரிஷியோட மிகப்பெரும் ஒரு உயர்வு. எந்த ஜாதி, மத, இன, மொழிக்கும் இது வந்து பிரிவுபட்டு நிற்காமல், உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு யோக பயிற்சியாக, குறிப்பாக உடல், உயிர், மனம், அறிவு, ஆன்மா என்று அனைத்திற்குமான ஒரு முழுமையான ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சியை வடிவமைத்து நமக்கு மிக அற்புதமாக கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இந்த புனிதமான நல்ல தினத்திலே நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்வையே தியாகம் செய்த அந்த மகான்கள், யோகிகள், ஞானிகள் அனைவரையும் நன்றியுணர்வோடு வணங்கி, அவர்கள் கொடுத்த பயிற்சிகளை முறையாக, முழுமையாக செய்து, இன்று முதல் கொண்டு நம்ம வாழ்நாள் முழுக்க அதை முழுமையாக செய்வதற்கான ஒரு சங்கல்பத்தையும் நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய நாளிலே நாம இருக்கிறோம். ஏன்னா, இந்த யோக பயிற்சியை கொடுத்ததற்கு நாம நினைக்கிறோம், இந்த சுதந்திரத்துக்கு தான் மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. உயிரை நீத்தார்கள் அப்படின்னு. இந்த யோகத்தை கொடுப்பதற்கும் பல மகான்கள் உயிரை நீத்திருக்கிறார்கள். சும்மாவெல்லாம் யோக பயிற்சி கண்டுபிடிக்கப்படல. காட்டிலேயும் மேட்டிலேயும் சுத்தி, சரிதானுங்களா? இந்த யோகத்தை கண்டுபிடிப்பதற்கு பல மகான்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகம் தான் இன்னைக்கு நாம இவ்வளவு அற்புதமான ஒரு யோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். மகரிஷி அவர்கள் வாழ்க்கையில பட்ட துன்பங்களும் கொஞ்சம் நஞ்சமல்ல. அப்ப இந்த புனிதமான நல்ல தினத்திலே அவர்கள் பட்ட அந்த சிரமங்களை எல்லாம் நினைவு கூற வேண்டும். அப்ப அவற்றிற்கு நன்றி உணர்வாக அவற்றை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதான் மகரிஷி கேட்கிறாங்க. மகரிஷி என்ன சொல்றாங்க? இந்த யோகா தினத்திலே மகரிஷி அவங்க நமக்கு 2 விஷயத்த சொல்றாங்க. எனக்கு குரு காணிக்கையாக
நீங்கள் பணம், பொருள் எதுவும் கொடுக்க வேண்டாம். நாள்தோறும் இந்த யோக பயிற்சிகளை செய்து எனக்கு குரு காணிக்கையாக நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மிக மிக முக்கியமான விஷயம். நம்முடைய ஜெகநாதன் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. நான் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து 7:15 வரை உங்களுடைய ஜூமிலே அனைத்து பயிற்சிகளையும் செய்து குருவுக்கு காணிக்கையாக கொடுத்து விட்டேன்னு சொல்லுவாங்க. 84 வயது அவருக்கு. இதுதான் மகரிஷி அவர்கள் இப்ப இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. ஏன்னா மகான்களுக்கு அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பயிற்சியை கொடுத்தாலும், அதை நாம் செய்து சந்தோஷமா இருக்கிறோம்னு நினைக்கிறப்ப தான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சரிங்களா? அப்ப நாம நெறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். சிலவற்றை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கடைபிடிப்பதற்கான நாளாக இன்றைய நாளை நாம வடிவமைத்துக் கொள்ளணும். சரிங்களா? சரி, இப்ப அந்த விதத்தில நாம இன்றிலிருந்து முழுமையான மகரிஷி அவர்கள் கொடுத்த உடலுக்கான உடற்பயிற்சி, மனதிற்கான தியான பயிற்சி, உயிருக்கான காயகல்ப பயிற்சி, நம்முடைய குணங்களை சீரமைத்துக் கொள்வதற்கான தற்சோதனை பயிற்சி, நம்முடைய ஜீவகாந்த ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கான ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, இந்த 5 பயிற்சிகள். 6வது உச்சகட்ட பயிற்சி மௌனம். இறை உணர்வுக்கான பயிற்சி. இந்த பயிற்சிகளை நாம் இன்று முதல் கொண்டு முழுமையாக, முறையாக செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். 2வது மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் பெற்ற இந்த உயர்ந்த கலையை பிறருக்கும் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அதான் மகரிஷி கேட்கிற 2வது குரு காணிக்கை. நாம் பெற்ற இந்த உயர்ந்த கலை இன்னும் நெறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. உண்மையாலுமே சத்தியமா தெரியாது நெறைய பேருக்கு. யோகான்னா தெரியும். பட் யோகத்துல இவ்வளவு இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. யோகான்னா போனா உடம்ப வில்லா வளைச்சுட்டுருவாங்க. அங்க போனா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றுவாங்க. போனா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றுவாங்க. மொட்டை அடிச்சுட்டுருவாங்க. இப்படிதான் மக்களுக்கு தெரியுமே தவிர, யோகா என்றால் இவ்வளவு எளிமையானது. நீங்க இல்லறத்தோடு இருந்து பண்ணக்கூடியது. உணவில பெரிய கட்டுப்பாடு ஒன்றும் தேவையில்லை. 8 வயதிலிருந்து 80 வயது வரைக்கும் எல்லாரும் சர்வசாதாரணமாக செய்ய முடியும். அதுக்கு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இல்ல. இது ஜாதி, மத, இனம் சார்ந்தது அல்ல என்று சத்தியமா எல்லா மக்களுக்கும் தெரியாது. அப்ப அதை தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு கடமையாக மகரிஷி அவங்க நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப அந்த விதத்திலே இந்த யோக பயிற்சியை நாமும் செய்வதோடு, பிறருக்கும் இதை சொல்லக்கூடிய ஒரு தன்மையை நாம வளர்த்திக் கொள்ளணும். இன்னைக்கு நெறைய மீடியா Instagram, WhatsApp, Facebook இப்படி பல மீடியாக்கள் நமக்கு உதவி செய்வதற்கு இறைவனால் படைக்கப்பட்டிருக்குது. அப்படிதான் சொல்லணும். இன்னைக்கு Zoom இல்லாட்டி நாம எல்லாரும் இணைந்திருக்க முடியாது இல்லையா? அப்ப நம்ம இந்த ஆண்டு முழுக்க நமக்கு தெரியக்கூடிய அந்த நல்ல செய்திகளை, யோக பயிற்சிகளுடைய விஷயங்களை மக்களுக்கு சொல்வதற்கான ஒரு பணியிலே என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன். குறிப்பாக நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றது ரொம்ப ஆழமான விஷயம். அந்த ஒன்றோடு நிறைவு செய்வோம். காலம் கருதி. இந்த ஒரு ஆண்டு நாம் ஒரு 365 பேருக்கு இந்த யோக பயிற்சியை பற்றி சொல்ல வேண்டும் என்று ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம். உங்க போன்ல கான்டாக்ட்ஸ் எடுத்தீங்கன்னா, ஒரு 300 கான்டாக்டாவது இருக்கும். நிச்சயமா இருக்கும். சரிங்களா? இல்ல அப்படின்னா, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்ல தொடங்கி, உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், சொந்த பந்தங்கள், உங்களுடைய தொழில்துறை அன்பர்கள், உங்க வீதியில் இருக்கிறவங்க, உங்க ஊர்ல இருக்கிறவங்க என்று எடுத்தீங்கன்னா, 365 பேர் கண்டிப்பா வருவாங்க. நம்ம இந்த வருஷம் ஒரு சங்கல்பம், ஒரு 365 பேருக்கு இந்த யோக பயிற்சிகளை பற்றி தெரிவிப்பது என்பது. அவர்கள பயிற்சிக்கு வர வைக்கணும்னு கூட நான் சொல்லல. ஜஸ்ட் தெரிவிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு நாளுக்கு ஒரு நபரிடம் ஒரு 5 நிமிடம் மட்டும் இதை பற்றி பேசணும் என்று நீங்கள் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். அடுத்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். நிச்சயமாக பார்க்க முடியும். ஏன்னா, இந்த யோக பயிற்சியை பற்றி நீங்க தெளிவை பிறருக்கு சொல்லும்போது, நிச்சயமா அவருக்கு அது தேவையான ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனா, அவரு வர்றாரு, வராம விட்டுறாரு அதுக்கு அடுத்த விஷயம். பட் நீங்க சொன்னத கேட்டு ஒரு 10 பேர் இந்த யோக பயிற்சிக்குள்ள வந்து, அதைய பெற்று அந்த பலன அனுபவிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பேரிடம் இருந்து வரும் பார்த்தீங்களா, ஒரு வாழ்த்து அலை. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இவங்க சொல்லி தான் நான் எனக்கு இந்த யோகாவுக்கு போனேன். இப்ப நான் நல்லா இருக்கிறேன்ப்பா.
அவங்களுக்கு ரொம்ப நன்றின்னு என்னைக்கு அவங்க மனதிலிருந்து ஒரு உணர்வு அன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பாவப்பதிவு நீக்கம் நடைபெறும். உங்க வாழ்க்கையில ஒரு பேரின்பத்தை நோக்கி நீங்க அழைத்து செல்லப்படுவீங்க. அதுதான் புண்ணிய பதிவு. உயர்ந்த புண்ணியம் அதுதான். இன்னைக்கு சோறு எல்லாருக்கும் இருக்கு. காசு பணம் எல்லாருக்கும் இருக்கு. சரி. ஆனா உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, குடும்ப உறவுகள்ல இணக்கம் இல்ல. சமுதாயத்துல ஒற்றுமை இல்ல. இன்னைக்கும் போர் நடந்துட்டு தான் இருக்கு. சரிதானுங்களா? அப்ப இன்றைக்கு நாம் ஒரு புனிதமான நாள்ல 2 சங்கல்பங்களை எடுத்துக்கொள்வோம். முதல் சங்கல்பம் இந்த ஆண்டு முழுக்க நாம குருவுக்கு காணிக்கையாக, மகான்களுக்கு காணிக்கையாக, நம்முடைய யோக பயிற்சிகளை முறையாக, சரியாக செய்து காணிக்கை செலுத்துவது. 2வது இந்த ஆண்டு 365 பேருக்கு இந்த யோக பயிற்சியை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு, அது ஃபோன்லயோ, நேர்லயோ ஏதோ ஒண்ணுல நீங்க ஜஸ்ட் கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு யோகான்னு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? இது இவ்வளவு நல்லதா இருக்கு. நீங்க வாய்ப்பு இருந்தா பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வீட்ல இருந்தே நீங்க கத்துக்க முடியும். நம்ம ஆன்லைன்ல அத்தனை பயிற்சிகளையும் சொல்லிக் குடுக்குற அளவுக்கு வளர்ச்சி ஆயிருச்சு. Zoomல வந்தா கத்துக்கலாம். Zoomல இல்லாட்டி YouTubeல வந்தா கத்துக்கலாம். இவ்வளவு வாய்ப்பை நமக்கு இயற்கை கொடுத்திருக்குது. இதுக்கு மேல ஒரு வாய்ப்பு இயற்கையில இனிமேல் கிடைக்காது. ஏன்னா, அவ்வளவு ஒரு நவயுகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இது எல்லாம் நம்ம ஆழமாக மனதிலே வைத்துக்கொண்டு, இந்த புனிதமான யோக தினத்திலே அந்த யோகியர்கள், ஞானிகளை எல்லாம் இன்னைக்கு நாள் முழுக்க நினைத்துக் கொண்டிருங்க. அவர்களுடைய ஆசிகள் இன்னைக்கு பரிபூர்ணமா நமக்கு இருக்கும். பிரபஞ்ச சக்தியினுடைய ஆசிகள் இன்னைக்கு பரிபூர்ணமா இருக்கும். இன்னைக்கு உலக மக்கள் பல்வேறு பேர் யோகா, தியான பயிற்சிகள்ல ஈடுபடுவாங்க. அப்ப எல்லாருடைய ஆற்றலும் இங்க ஒருங்கிணைந்து இருக்கும். அப்ப அந்த மகான்களுடைய ஆற்றலை இன்னைக்கு நம்ம முழுமையாக உள்வாங்கிக் கொள்வோம். இன்னைக்கு பூரண பௌர்ணமி தினம். அந்த இயற்கையினுடைய ஆற்றலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. வெள்ளிக்கிழமை பஞ்சபூத நவக்கோள்களுடைய ஆற்றல் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அனைத்தும் ஒருங்கிணைந்த நாளாக இது இருக்கிறதுனால, இந்த வாய்ப்பை நம்ம நன்றாக பயன்படுத்தி நம்ம ஆன்மாவை உயர்த்திக் கொள்வோம் என்று கூறி, இந்த அதிகாலை வேளையிலும் பல பணிகளுக்கு இடையேயும் இவ்வளவு அன்பர்கள் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும், உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை உலக யோகா தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து, இன்று நாள் முழுக்க நம்முடைய Zoom திறந்திருக்கும். ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு செய்திய உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அதாவது மகரிஷி அவர்கள் இந்த உலகுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம்னா, உலக நல வேள்வி என்று சொல்லக்கூடிய, இந்த வையகத்தை வாழ்த்தக்கூடிய அந்த மகா மந்திரம். நம்முடைய Zoomல எப்பவுமே ஒரு சிறப்பா என்ன நம்ம பண்ணுவோம்னா, அந்த மாதிரி சிறப்பு நாட்கள்ல குறைந்தது ஒரு 6 மணி நேரம், 5 மணி நேரம் வந்து இந்த உலக நல வேள்விய நம்ம சொல்லுவோம். இது வந்து இந்த உலகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான கடமை. ஏன்னா, இந்த வையகத்தை வாழ்த்தும்போது, வையகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும், எல்லா மனிதர்களும் நலமாக வாழ்வதற்கான ஒரு வாழ்த்தை நம்ம அனுப்புவது என்பது, மிக உயர்ந்த ஒரு புண்ணியமான ஒரு செயல். சரிங்களா? அப்ப அதை வந்து நம்ம Zoomல வந்து நம்ம ஒரு 5, 6 மணி நேரம் நடத்த இருக்கிறோம். அதுக்கான WhatsApp எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சிருப்போம். உங்களுக்கு எப்பவெல்லாம் ஓய்வு இருக்குதோ, அப்பவெல்லாம் நீங்க Zoomல வந்து அந்த உலக நல வேள்விய நல்லா சொல்லுங்க. இல்ல Zoomல தான் வந்து சொல்லணும்னு இல்ல. இன்னைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் எப்பவெல்லாம் நீங்க ஓய்வா இருக்கிறீங்களோ, உங்க மனதிலே இந்த வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற உலக நல வேள்வியோ, அல்லது வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற பிரபஞ்ச இறை சக்தி வேள்வியோ நீங்க மனதிலே சொல்லிக்கொண்டே இருங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பிரபஞ்ச அளவிலே, உலக அளவிலே ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். அந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே பெரும் மாற்றமாக அமையும் என்று கூறி, இந்த வாய்ப்பை வழங்கிய இறைநிலைக்கும், குரு மகான்களுக்கும் நன்றிகளை கூறி, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள நீங்களும், உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். அன்பர்களே, இன்று நிறைய தியானங்கள், ஒரு 5 வேளை தியானங்கள் இருக்கும். சிறப்பு சொற்பொழிவுகள் நிறைய இருக்கும். குறிப்பாக மாலை நேரம் ஒரு சிறப்பாக ஒரு ஆசிரியர் நமக்கு
நவீன உலகிற்கான நவீன யோகம் என்கிற தலைப்புல எல்லாம் சிந்தனை உரையாற்ற இருக்கிறாங்க. அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க முடிந்த வரைக்கும் எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொள்ளுங்க. இது YouTubeலயும் நேரலையில வரும். வாய்ப்பு இருக்கிறவங்க